ஆசீர்வாதத்தோடு தை மாத ராசி பலன் 15 தை மாதம் 1ஆம் தேதி 15/1/2026 விசுவாச வருடத்திய மாத பலன்களில் வியாழக்கிழமையிலேயே பிறந்திருக்கின்ற மாதங்களிலே சிவராசிகார நேர்களுக்கு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை தித்திக்கும் தைப்பொங்க திருநாளிலே எல்லாருக்கும் ரிஷபராசி நேர்களுக்கு எல்லாருக்கும் தை மாத பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அற்புதமான தை திருநாளிலே உங்களுக்கு இந்த மாதங்களிலே ராசி பலன்கள் அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது. 9ஆம் இடத்திலே திரிகோணத்திலே சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் என்று சொல்லக்கூடிய 7 குடையோரும் விரையாதிபதியும் உச்சம் பெற்று அவர் உங்களுடைய விரயசானத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதத்திலே இந்த மாதம் என்பது தேய்பிறை திதியிலே பிறக்கின்றது. சந்திர பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதத்திலே வியாழக்கிழமையிலே பிறக்கின்ற இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை தாய்மார்களின் அற்புதமான உயர்வுகளை முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய தாய்மார்கள் இங்கே சந்திர பகவான் நீச்சம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கின்ற முயற்சிகள் என்பது இந்த மாதத்திலே ஒரு சிறு தடை தாமதங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கின்றது. 2ஆம் இடத்திலே சுபகிரகம் லாபாதிபதி அஷ்டமாதிபதி அமர்ந்து அவருடைய பார்வை 6ஆம் இடத்தை மட்டுமல்லாதது உங்களுடைய 10ஆம் இடத்தையும் குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக அஷ்டமசானத்தை அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்திலே இருந்து பார்க்கின்றார். குடுக்கல் வாங்கல்களிலே கொஞ்சம் கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. எதுவாக இருந்தாலும் பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு சிறு தடை தாமதத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பொருளாதார சம்பந்தப்பட்ட வாக்குஸ்தானங்கள் சம்பந்தப்பட்ட கண்டிப்பாக மழை போல வந்தாலும் பனி போல விலகுகின்ற ஒரு அமைப்பு என்பது இருக்கின்றது. சுபகிரகம் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு லாபாதிபதியாகவும் இருக்கின்றார். ஒரு பக்கம் அஷ்டமாதிபதி மறுபக்கம் லாபாதிபதியாக இருக்கின்ற காரணத்தினாலே பல கஷ்டங்கள் வந்தாலும் ஒரு சில நல்லதொரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு வருகின்ற அமைப்பு. சுபகிரகம் குடும்பஸ்தானத்திலே இருப்பதே மிகப்பெரிய அற்புதத்தை கொடுக்கின்றது ரிஷபராசிக்கார நேர்களுக்கு. அது மட்டுமல்ல 9வது இடம் என்று சொல்லக்கூடிய தகப்பனார் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆரோக்கியத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்தஸ்து புகழ் பேறுகளை சொல்லக்கூடிய இந்த 9ஆம் இடத்ததிபதி லாபஸ்தானத்திலே இருக்கின்றார். ரிஷபராசிக்கு 9, 10 கூடையர் 10ஆம் இடம் தொழிலை குறிக்கின்றது. 9ஆம் இடம் தகப்பனார்களையும் ஆரோக்கியத்தையும் அந்தஸ்துகளையும் பெரிய புகழ்களையும் பெயர்களையும் கொடுக்கக்கூடிய அந்த 9ஆம் இடத்ததிபதி லாபஸ்தானத்திலே இருக்க பெறுகின்றதே ரிஷபராசிக்கார நேர்களுக்கு தொழில் காரகன் என்று சொல்லக்கூடியவரே அவரே. கண்டிப்பாக இந்த சனி பகவான் ஒருவரே ஆனால் உங்களுக்கு 9, 10 கூடையவரும் ஒரு பக்கம் திரிகோணாதிபதி மற்றொரு பக்கம் கேந்திராதிபதியும் லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கின்ற அற்புதம் குழந்தைகளால் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற காரணம் சனி பகவான் மெதுவாக செல்லக்கூடிய பிளானட் என்று சொல்லக்கூடியவர் 5ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிறு தடை தாமதங்கள் இருக்குமே தவிர அதிலே உங்களுக்கு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. குழந்தைகளால் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது. ராசி அதிபதி சுக்கிர பகவான் 6 குடையவர் என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்கின்றார். ஒரு துருசானாதிபதி மற்றொரு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாதகஸ்தானத்திலிருந்து 3ஆம் இடத்தையும் பார்க்கின்றது. முயற்சிக்கின்ற காரியங்களிலே ஒரு சிறு தடை தாமதங்கள் இருந்தாலும் இங்கே 4 கிரகங்கள் 4ஆம் இடத்ததிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு திரிகோணத்திலே பலம் பெற்று 9ஆம் இடத்திலே சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அற்புதம். அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய லாபாதிபதி குரு பகவான் 2ஆம் இடத்திலே இருந்து அவர் 8ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். இந்த குரு பகவானுடைய பார்வை 6ஆம் இடத்தையும் பார்க்கின்றது. உங்களுடைய 10ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்ற அற்புதம் மட்டுமல்லாதது நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பிலே தொழில்களிலே வேலைகளிலே ஒரு நல்லதொரு மாற்றத்தை 6ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் லாபாதிபதி பார்க்க இருக்கின்ற காரணத்தினாலே தொழில்களில் இருந்து வேலைக்கு வருகின்றவர்கள் வேலையில் இருந்து தொழிலுக்கு வருகின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. கடன் நோய் வம்பு வழக்குகளிலே ஒரு அற்புதமான உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. ஒரு சிலருக்கு மாடு கன்றுகள் வாங்கக்கூடிய விற்கக்கூடிய தரகு வேலைகள் செய்யக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை. துலாம் ராசி என்பது உங்களுக்கு ரிஷபத்துக்கு 6ஆம் இடமாக இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கு இடமிட்டு இடம் நாடு விட்டு நாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ராசி அதிபதியை தொழில் வேலைகளில் இருந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை இந்த தை பிறந்தால் வழி பிறக்கக்கூடிய அற்புதம் என்பது ரிஷப ராசிக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் உயர்தர தொழில்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் ரிஷப ராசி என்றால் அழகு நிறைந்த திரைப்பட சம்பந்தப்பட்ட கலைத்துறைகளிலே மின்னக்கூடியவர்களுக்கும் ஒரு அற்புதமான உயர்வுகளை இந்த மாதங்களிலே ரிஷபராசிக்கார நேர்களுக்கு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது தை பிறந்தால் நல்லதொரு மாதமாக வழி பிறக்கக்கூடிய 6 குடையவர் 10ஆம் இடத்திலே தொழில் வேலையில் இருந்து தொழிலுக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. முயற்சிக்கின்ற காரியங்கள் அற்புதம் நல்லதொரு மாற்றத்தை. 3 குடையவர் கேந்திரத்திலே இருந்து ராசியை பார்க்க இருக்கின்றார். பெண்களால் கணவன் மனைவிகளால் நல்லதொரு உயர்வுகளையும் கொடுக்கின்றது. உங்களுடைய
இளைய சகோதரர்களால் சகோதரிகளால் நல்லதொரு உயர்வுகளையும் கொடுக்கின்ற மூத்த சகோதரர் என்று சொல்லக்கூடிய 11 குடையவரே 2ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது ரிஷபராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த பெண்களால் உங்களுக்கு ஆதாயங்களை கொடுக்கின்றது. அந்த மூத்த சகோதரி என்று சொல்லக்கூடிய குரு பகவானே உங்களுக்கு 2ஆம் இடத்திலே அஷ்டமாதிபதியும் இருக்கின்றது. அவர்களுக்காக ஒரு சில தேவையில்லாத பிரச்சனைகளும் பல உயர்வுகளையும் கொடுக்கின்றது. காரணம், ஒரு சிறு தடுமாற்றம் 8ஆம் இடமாக இருந்தாலும் பல உயர்வுகளை அதிர்ஷ்ட ஸ்தானத்தையும் ஆயுள் ஸ்தானத்தையும் கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்திலே இருந்து வாக்கு ஸ்தானங்களிலே எடுக்கின்ற வாய்களிலே வருகின்ற அனைத்து வார்த்தைகளுமே உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்கின்ற யோக லட்சுமி என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே உங்களுக்கு குரு பகவான் வேலை செய்கின்ற அற்புதத்திலே சுய நட்சத்திரத்திலே இங்கே புனர்பூசம் 2ஆம் இடத்திலேயும் ராசியிலே ரிஷபராசியிலேயும் நவாம்சத்திலே வருகின்ற அற்புதத்திலே இந்த மாதம் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு குடும்பஸ்தானங்களிலே எந்தவித தடை தாமதங்கள் ஒரு சிறு குடுக்கல் வாங்கல்களிலே கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு. என்னத்தான் இருந்தாலும் லாபஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கின்றார். 9-10 குடையர் தகப்பனார்களால் நல்லதொரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், தொழில்களால் முன்னேற்றங்கள், மேன்மைகள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு. அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்திலே குடுக்கல் வாங்கல்களே சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு. வருகின்ற வார்த்தைகள், சொல்கின்ற வார்த்தைகள் அனைத்தும் நல்லதொரு வார்த்தைகளாக இருக்கின்ற ஒரு அமைப்பு. வாயை பிடுங்கி தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இந்த பிரச்சனைகள் அனைத்தும் மூத்த சகோதரிகளால் வரக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷபராசி இலக்கணத்தில் உள்ளவர்களுக்கு இருக்கின்றது. அதே 3 குடையவர் என்று சொல்லக்கூடியவரும் நீச்சமாக இருக்கின்றதால் இளைய மூத்த சகோதரர்களால் தேவையில்லாத குடுக்கல் வாங்கல்களிலே வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு. காரணம், இந்த 3 குடையவர் தாய் காரகங்களுடைய சந்திர பகவான் உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்றது. 11 குடையவர் 8 குடையவர் உங்களுக்கு 2ஆம் இடத்திலிருந்து அவருடைய அனுகிரகம் என்பது 6ஆம் இடத்திலே கடன், இளைய சகோதரி மூத்த சகோதரர்களால் குடுக்கல் வாங்கல்களிலே நோய்களிலே அவர்களுக்காக பணங்காசுகள் கொடுக்கின்றது. இது மாதிரி ஒரு தேவையில்லாத வாக்குவாதங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. பெண்கள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே குடுக்கல் வாங்கல்களிலே தாய்மார்களுக்காக குடுக்கல் வாங்கல்களிலே வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள். சின்ன சின்ன சிக்கல்களிலும் குடுக்கல் வாங்கல்களிலே குடும்ப ஸ்தானங்களிலே தேவையில்லாத தடுமாற்றங்கள், ஒரு சிலருக்கு பணங்கள் காணா போகுதல், இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு அஷ்டமாதிபதி தொடர்பு இருக்கின்ற பொழுது தேவையில்லாத வம்பு வழக்குகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கின்ற காரணத்தினாலே நல்ல ஒரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது என்றாலும் கூட ஒரு சில பண கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கின்றது. எதிலுமே பேர் புகழ் அந்தஸ்துகளையும் கொடுக்கக்கூடிய 9-10 குடையவர் ஒரு திரிகோணாதிபதி மற்றொரு கேந்திராதிபதி லாபஸ்தானத்திலே அமர்ந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கின்றது. குழந்தைகளால் நல்லதொரு எதிர்பார்த்த பேர் புகழ் அந்தஸ்து மதிப்பு மரியாதைகள் கௌரவங்கள் கூடுகின்ற ஒரு அமைப்பு. குலதெய்வங்களால் புண்ணியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த குலதெய்வங்கள் உங்களுக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதம் என்பது கிடைக்கப்பெறுகின்றது. குலதெய்வம் கிடைக்காதவர்களுக்கு கூட 9-10 குடையவர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு இந்த சனி பகவான் லாபஸ்தானத்திலே இருந்து 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியங்களிலே தடை தாமதம் இருக்கின்றவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது இருக்கின்றது. அது மட்டுமல்ல 3வது பார்வையாக சனி பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது தொழில்களால் மேன்மைகளும் வெற்றிகளையும் கொடுக்கின்ற தொழில்காரகன் என்று சொல்லக்கூடியவர் 9-10 கூடிய தொழிலும் காரகனும் சாணாதிபதியும் இரண்டும் ஒரே கிரகமாக இருந்து ரிஷப ராசி லக்னத்தில் கலைத்துறை, இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகளிலே தொழில்களிலே மின்னக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளை இந்த மாதத்திலே கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்காகவே காத்து கொண்டு இருக்கின்ற அற்புதம் என்பது தை மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. இந்த தை மாதங்களிலே ரிஷப ராசிக்கு முயற்சி சாணங்கள் எடுக்கின்ற காரிய சிறுதூர பயணம் நல்லது ஒரு வெற்றி, வீடு வாசல் சொத்து சுகங்கள். அவர் 10ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கின்றார். இந்த வீடுகளுக்காகவும் தாய்மார்களுக்காகவும் செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த ரிஷப ராசி லக்கணத்தை பிறந்தவர்களை அரண்மனை போன்று ஜொலிக்கக்கூடிய வீடு வாசல்கள் என்றால் அது இந்த ரிஷபராசிக்கார நேர்கள் கட்டக்கூடிய ஒரு அமைப்புகள். நிறைய நேர்கள் ஜொலித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுக்கு இந்த தை மாத ராசி பலன் என்பது நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்ற அமைப்பிலே 4ஆம் இடத்ததிபதி அவர் இந்த சூரிய பகவான், சூரியன், சுக்கிரன், புதன் என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்களுடனும் இந்த செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு 7-12 கூடையவர் சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகள், கல்யாண வைபவங்கள் நடத்தக்கூடிய அற்புதமான புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்ற ஒரு அமைப்பு. பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பஞ்சம ஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம். 2 குடையவரும் 2-5 குடையவரும் உங்களுக்கு கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இங்கே சுக்கிர பகவானுடன் ராசி அதிபதியுடன் பலம் பெற்று இருக்கின்ற மட்டும் 4ஆம் இடத்த அதிபதியும் தொடர்பு பெற்று 3ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே
இந்த தகப்பனார், தாய்மார்கள் சார்ந்து, இளைய சகோதரி, மூத்த சகோதரர்கள் சார்ந்து உங்களோட உறவினர்கள் அனைத்தும் சுகமான நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. இந்த அனைத்துமே சுகங்களுக்காக பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றத்தையும் மேன்மையும் கொடுக்க போகின்ற அமைப்பு என்பது ரிஷபராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதங்களிலே வாரி வழங்கக்கூடிய தை மாதங்களிலே வழி பிறக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களின் கருத்துக்கு இணங்க அற்புத உயர்வுகளை இந்த தை மாதங்களிலே பொங்கல் திருநாளிலே கொடுக்க போகின்ற அற்புதம் என்பது உங்களுக்கு தொழிலாக இருந்தாலும் வேலைகளாக இருந்தாலும் வீடு வாசல் சொத்து சுகங்கள் தாய்மார்களின் தகப்பனார்களால் உறவினர்கள் நண்பர்கள் அனைத்தும் அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை குரு பகவானுடைய பார்வையை 6ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்ற ஸ்தானங்களிலே தொழில் ஸ்தானங்களிலே சூரியன், சுக்கிரன், புதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று 7, 12 கூட தொழில்களிலே ஒரு சிலருக்கு இடமிட்ட இடம் நாடு நாடு செல்லக்கூடியது. வேலையில் இருந்து தொழிலுக்கு, தொழிலில் இருந்து வேலைகளுக்கு இடமிட்ட இடம் நாடு நாடு செல்லக்கூடிய அனைத்து சுபபோகமான சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை இந்த தை மாதங்களிலே கொடுக்கின்ற ஒரு அமைப்பு நவகிரக நாயகர்கள் பவனி வருகின்ற அமைப்பாக ரிஷபராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.